பாலுவோட டெல்லி தீகார் ஜெயில் ரெக்கார்ட் சார். எல்லா ரெக்கார்ட்ஸையும் கிளியராக செக் பண்ணி ஃபைல் பண்ணுங்க. அது என்ன? ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் சர்டிஃபிகேட் இப்படி கொடுங்க. ஹை செக்யூரிட்டி பிளாக்கில் செல் அலோட் பண்ணிடுங்க. எஸ் சார். ஹை செக்யூரிட்டி பிளாக் செல் நம்பர் 26. இவர் யார் தெரியுமா? யாரு? இவர் தான் தீவிர கம்யூனிஸ்ட் தலைவர் பாலு. ஆர்மி அட்டாக் கேஸ். இங்கே தான் தூக்கில் போடுறாப்புல இருக்கு. சார், சிறைவாசிகளை நீங்க அடிக்க கூடாது. ஏற்கனவே கோர்ட் அவனுக்கு தண்டனை கொடுத்துச்சு. நீங்க வேற தனியா தண்டிக்கிறீங்க. ஜெயில் ரூல்ஸ் படி தான் சார் அடிக்கிறோம். இதுவரை 7 தடவை தப்பிச்சு போக ட்ரை பண்ணிருக்காரு. 8வது தடவை தப்பிக்கும் போது 2 போலீஸ்காரங்களை ரத்த வர அளவுக்கு அடிச்சிருக்காரு. நீங்க சொன்ன மாதிரி ஜெயில் மேனுவல் தான் ஃபாலோ பண்றது சார். சிறைவாசிகள் இங்கே செய்யற தப்புக்கு நாம அவங்களை அடிக்கலாம் சார். அதனால தான் லேசா பெரம்படி கொடுக்கிறோம். ஜெனீவா ஒப்பந்தப்படி சிறைவாசிகளை அடிக்க கூடாது. போய் புது மேனுவலை ரெஃபர் பண்ணுங்க. அடிக்க கூடாது, ஆனா தண்டிக்கலாம். புது மேனுவல் படி அவனுக்கு ரேஷனை கட் பண்ணுங்க. 15 நாள் தனிமை சிறையில் தூக்கி போடுங்க. எஸ் சார். வார்டன் சார், எதுக்கு வெளியே நிக்கிறாங்க? சாரி சார். லாக் பண்ணுங்க. கோ இன்சைட். கோ இன்சைட் யுவர் செல். நீ ஒரு தூக்கு தண்டனை கைதியா இருந்தாலும் காலையில் வெளியே போகலாம், விளையாடலாம். மற்றவங்க மாதிரி இருக்க நான் உனக்கு பர்மிஷன் தரேன். அது இந்திய அரசியல் சட்டம் கொடுத்த உரிமை சார். எனக்கு இன்னும் தூக்கக்கு நாள் குறிக்கல. கூடிய சீக்கிரம் குறிக்கிறேன். படிக்கிறதுக்கு கொஞ்சம் புக்ஸும் எழுதுறதுக்கு ஒரு டேபிள் சேர். இன்னும் கொஞ்ச நாள்ல சாவ போற. அதுக்குள்ள என்ன எழுத போற? எல்லாரும் தான் சாவ போறோம். நீங்க சாவ மாட்டீங்களா சார்? சாவறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போறோங்கிறது தான் முக்கியம். அவருக்கு என்ன வேணும்னு பாரு. எஸ் சார். மனு போட்டு பார்க்கறதுக்கு அவங்க சொந்தக்காரங்க வந்திருக்காங்க. பேர் படிக்கிறேன், வரிசையா வாங்க. மனு போட்டு பார்க்கறதுக்கு அவங்க சொந்தக்காரங்க வந்திருக்காங்க. பேர் படிக்கிறேன். நம்மள மாதிரி தூக்கு தண்டனை கைதிங்க பிரச்சனையை கேட்க ஜெயில் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் 3 வருஷமா வரல. அவரை வர வைக்கத்தான் நம்ம பாலு மனு எழுதிட்டு இருக்காரு. இந்தாங்க பாலே, என்னோட கருணை மனு 18 வருஷமா எந்த பதிலும் இல்லாமல் காத்துட்டு இருக்கு. இப்போதான் மறுசீராய்வு மனு அரசியல் சாசன பெஞ்சுக்கு போயிருக்கு. என்ன பதில் வரும்னு எனக்கு தெரியல. சாவை நினைச்சு தினம் நான் செத்துட்டு இருக்கேன். என்ன மாதிரி இந்த பையன் மாட்டிக்க போகிறான். ஏதோ ரயில் தொகுப்பு வழக்கில் பேனா வாங்கி கொடுத்தான்றதுக்காக ஸ்பெஷல் கோர்ட் இவனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துடுச்சு. ரொம்ப பயமா இருக்கு. நீயாம்பால கருணை மனு போட்டுக்கல. என்னை சுட்டுன்னு கேட்டியே, வழி கம்மியாக இருக்கும்னா? ரெண்டுத்துக்குமே என்னோட பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் தான் காரணம். எல்லா மரண தண்டனையுமே பயங்கரம் தான். நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. கலால் அடிச்சு கொள்றது, தலையை வெட்டி கொள்றது, விஷ ஊசி போட்டு கொள்றது. விஷ ஊசினா எனக்கு பயம். அமெரிக்காவில் ஒருத்தனுக்கு விஷ ஊசி போட்டு கொண்டு இருக்காங்க. 2.5 மணி நேரம் துடிதுடிச்சு செத்துருக்கான். இந்த எலக்ட்ரிக் சேர்ல உட்கார வச்சு சுவிட்சை தட்டினா டப்புன்னு உசுறு போயிடாது. அதுவும் அவ்வளோ ஈஸி இல்லை. தாமஸ் எல்வா எடிசன் கண்டுபிடிச்ச காலத்திலேயே அந்த மெத்தட் ஃபெயிலியர். யாரு இந்த பல்பை கண்டுபிடிச்ச எடிசனா? இந்த ஆளை கொள்ற சேரையும் கண்டுபிடிச்சாரு. கையெழுத்து போடுங்க. எல்லா கண்டுபிடிப்புமே மக்களுக்காக கிடையாது. காசுக்காக ஏராளமான கண்டுபிடிப்பு நடந்துட்டு தான் இருக்கு.